என்னது இது ஒரு கதைக்கு சொல்றேன், நீ ஒரு இது அது கேக்குறேன். நாங்க ஒரு நீ ஃபாலோ இத ஏண்டா உண்மையா இருக்கா இல்லையாடா போலீஸ்? நீ செய்யக்கூடிய ஆள் தான், உண்மைதான். நீ ஏன்டா வாளுக்கு முட்டை கொடுக்குற? அப்ப உண்மைதானே? உண்மை இல்லடா. அப்ப இவன் வந்து உண்மையில அந்த பொண்ணு கூட இதுல இருக்காங்க, டச்ல இருக்காங்க. டச்ல இருக்காங்க ஏண்டா? டச்ல இல்லப்பா, ஆனா நீ அது போல ஆள் இல்லையே. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்ட உனக்கு தெரியுமா? தெரியும்டா, அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டேன். உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நீனா தனுஷ் தான் நீன்னு தெரியும். தனுஷ் எங்க படிச்சா, என்ன பண்ண, அதெல்லாம் தெரியுமா? அது தெரியாது. ஆனா 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தான்னு தெரியும். சினிமா டைலாக் வேற. தெரியும். அவன் வந்து ஆப் லாக் எல்லாம் வாங்கலாம். புரியல. எது எது? பேரண்ட்ஸ் கண்ட்ரோல், பேரண்டல் கண்ட்ரோல். அது பேர் பேரண்ட் லாக். பிரச்சனை வீட்டுல பேரண்ட் லாக் எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ஒருத்தனை இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இதுக்கு அப்புறமும் இது வரைக்கும் பார்க்கல. இல்ல, இனிமேலும் பார்ப்பேன். பிகாஸ் ஐ அம் என்னது மேடா பைத்தியமா? நீதான் அறிஞரோட ஆளு. ஆமா, நீ வந்து இப்ப திருப்பியும் அவாய்ட் பண்ணிட்டு ஆகாஷோட சேர்ந்து இந்த திருப்பி அவாய்ட் பண்ணிட்டு ஆகாஷோட சேர்ந்துச்சா இந்த மத நடுவுல நீ வந்து ஜாக்கெட் கொக்கி போட பார்த்த. போன் பண்ணிட்டு இருக்க நாளைக்கு இப்போ இப்போதான்டா புரியுது ஏன் மதராசி படம் வந்துச்சுன்னு. அதுல மாலத்தி புருஷன், இதுல அருணி புருஷனா? அப்படி இல்ல, புஷ்பா புருஷன். அதுவா? சூரிகா நீ வந்து நடுவுல புட்டி என்ன சொல்லலாம் பாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீ ஃபாலோ பண்ணிட்டு நீ நீ ஆகாஷோட இல்ல ஆகாஷோட ஆள் நீ ஃபாலோ பண்ண பத்தி அங்க இருக்கனா நீ? இல்லடா, நான் சொல்றது கேளு. என்னதான் என்ன மாதிரி ஆள்லாம் நடுவுல போனாலும் ஒரு ஒரு ட்ரூ சின்சியரா இருந்தா என்னெல்லாம் உள்ள விட்டுருப்பாங்களா சொல்லு. சரி சரி இரு. இப்போ சின்சியரா இல்லன்னே வச்சுக்கோ. ஏன் அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண நீ ரெடியா இருப்பியா? அவன் பண்ணுவான்பா. ஏன்டா பண்ண கூடாது? ஏன்டா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறான் அந்த பொண்ணு. அந்த இன்னும் படத்தை டியூட் படத்தை சொல்லுவா தெரியுமா? என்னது? தாலிக்கு மரியாதை பொண்ணு கழுத்துல சீடி. ஓ, அந்த ட்ரெண்ட் பிடிக்கிறீங்களா? ஓகே ஓகே. டியூட் படம் பார்த்தேடா ஏகே? இல்லையே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தாலி கட்டிட்டு தான் புருஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கூட தான் வாழணுன்ற அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இதான் 2K ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தின்னு இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு ஆகாஷம் பிடிக்கல. பேரை வந்து அவளோட நாய்க்கு கூட வைக்க மாட்டேன். பரவாயில்ல, நல்ல வேலை அது நாய்க்கு வச்சுக்கோங்க. அது போதும். தெருவில் போற நாய், தெருவில் போறவன் ஆகாஷ் கூப்பிட்டா கழுத்து அடிக்கிறான். அவ்வளவு மோசமான அதான் உன் கூட சேர்ந்துச்சுல, நீ நடுவில் பூந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஏன்டா நீ ஏதோ பண்ணிட்டு நடுவில் தான் பண்ணான்னு தெரியல. அடப்பாவே புருஷன் பாவம். ஐயோ ஐயோ. வந்து புருஷன் கிட்ட தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசுது. So sad. நீ தான் ஷேர் பண்ணு. நான் அதான் சொன்னல, அவதான் சார். ஏண்டா சோ சேடுன்னு நீ அவனை சொல்ற, நீயே குழம்பிக்கிறியே. அருவி இல்லைன்னா பவியா உங்களுக்கு. சத்யாவா? அது யாரா? புதுசு புதுசா பேரு அப்போ கூட கிடையாது. அது இல்லையே பேரு.
இது லைனிங்கான நேம் வந்து அரணி இல்லைன்னா பரணி போதுமா? அரணி ஐயோ ஐயோ என்னடா சமமெல்லாம் பேசுற. தலைவர் ரைமிங்க்கு தேடுறாராம். ஐயோ ஐயோ இல்ல வேணாம் பரணி வேணாம். தாரணி ஏதோ சொல்லலாம். உங்களை கேவா கன்சிடர் பண்ணிருவாங்க. அரிணி இல்லைன்னா ஸ்ரீவர்ஷினி. இல்ல இல்ல ஹரிணின்னா தாரணி எப்படி? ஓகே தாரணி. நீயே ஐடியா கொடுக்குற பத்தியா? இப்ப காலேஜ்ல ஸ்ரீவர்ஷினி அரிணி விட்டு போச்சு. இந்த சபாநாயகன் படம் ஞாபகம் இருக்கடா தனுஷ்? அதே மாதிரிதான் இருக்குது இப்போ அவன் சொல்றது. அடப்பாவி அது சபாநாயகன் அசோக் செல்வனா? அசோக் செல்வன் ஸ்கூல்ல ஒரு கொலை லவ் பண்ணுவான். பார்த்தோமே நாமெல்லாம் போயிட்டு தியேட்டர்ல பார்த்தோமா? அதான் நான் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்க 2 பேர் இல்ல. டேய் பைத்தியம். இல்ல ஸ்கூல்ல ஒரு கொலை லவ் பண்ணுவான். இந்த மாதிரி கதை சொல்லும் போது ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கல்யாணம் போயிடுவோம். நம்ம 3 பேரும் பார்த்தோம்டா. இது இப்ப 3 பேருன்னா ஆகாஷ் வரல. ஆகாஷ் அன்னைக்கு ஏதோ எங்க வெளியே போறேன்னு சொல்லிட்டான். நீயும் நானும் தம்பியும் கூட்டு வந்த. அதுக்குள்ளே மறங்க ஞாபகம் மறந்துச்சு. ஏன்டா நீதான் அன்னைக்கு நீதான் வரல. அன்னைக்கு நீ எங்க வெளியே போயிட்டு நீ எங்க மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு. இந்த கதையை கேளு. ஸ்கூல்ல இருந்தப்ப பிரச்சனை ஆகி போயிடுவான். அப்புறம் காலேஜ்ல ஒரு பொண்ணு வரும் பிரச்சனை ஆகி போயிடுவான். இங்க ஜோசியில திருப்பி பிஜில ஒரு பொண்ணு பிரச்சனை ஆகி போயிடுவான். திருப்பி அதே பொண்ணை ஃபாலோ பண்ணி இது பண்ணும்போது அந்த பொண்ணு கால இருக்கு. அந்த கதை தான் உண்டு. ஆமா பிஜில கூட ஏதோ கனவு காணுவானே அட்மிஷன் ஜாயின் பண்ணதுக்கு. கனவு இல்ல அந்த செருப்பால் அடிப்பான். அடின்னு சொன்னோடனே ஃப்ரெண்டு செருப்பால் அடிப்பான். என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த இது வரும். அந்த இவன் கூட சொல்லுவான் டைலாக், டேய் நம்மளால இந்த பொண்ணை லவ் பண்ணாதுடா அப்படின்னு டைலாக். இல்ல அது அப்படி இல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உன்னை பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லுவான். நமக்கு தான் யாருமே பிடிக்காது அப்படின்னு, நம்மளதான் யாருக்குமே பிடிக்காது அப்படின்வான். அதான் நல்ல படம் தான். ஆனா என்ன பண்ணோம் இது போல வந்து பெசன்ட் நகர்ல போய் பண்றோம். அப்ப கூட உன் புத்தி உன்னை விட்டு போல. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் படத்துல எடுத்து காமிச்சா அப்ப கூட நீ திருந்த மாட்டல. அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எதுக்கு படம் எடுக்கிறான் சொல்லு? அந்த மாதிரி நீங்க தப்பு வாழ்க்கையில தப்பு பண்ணாதீங்கன்றதுக்காக எடுக்கிறாங்க. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஃபன் ப்ரோ. ஃபன். எது அடுத்த மற்ற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது உனக்கு ஃபன்னு. எஸ். இதுவே உண்மையான ஒரு பொண்ணு உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி பிரிஞ்சு போனேன்னா அப்போ அது அவளோட எப்படி மென்டலிட்டி டிஸ்டர்ப் ஆகாது? அதுக்கு பேர் என்ன? எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது. உனக்கு ஆகாதுடா. அதான் நீ தான் நான் வாழ்க்கையை அழிக்கிற. நான் தான் அழிக்கிறேன். ஆமாம் கேட்டுக்கடா தனுஷ். இப்போ புரியுதா ஏன் 2K கிட்ஸ் எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்கன்னு? அதான் உன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்கிறதுனால எங்க மொத்த பேரும் டேமேஜ் ஆகுது இப்போ. கேட்டா ஃபன்னுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்ற வேற லெவல்ற. அது ஒரு பொண்ணுனா பரவாயில்ல. டேய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அடப்பா நீ அவனோட கூட்டு சேர்ந்துட்டியா இந்த விஷயத்துல? அவனும் ஜென் செட்டா நீயும் ஜென் செட்டா? ஏன்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்தவங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது உனக்கு அவ்வளோ இது கேட்டா ஜென்சிட்டுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. ஜென்சின்னு டப்பாவீங்களா? உங்களை வச்சு நீ இருக்கிற சொசைட்டி அப்படி இருக்குது. இந்த சொசைட்டியை மாற்றணும்னா அதை நாம தான் மாற்றணும். நீ மாத்தல கெடுக்கிற. அடப்பாவி சொல்லும் போது சொல்லும் போது உனக்கே கூசல. நான் செய்யறது என்ன ஒரு மாற்றம் தான். மாற்றம் ஒன்றே மாறாதவை. கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மாற்றம்? எல்லாரும் உன்னதோ எல்லாம் செத்துதான் போவாங்க சூசைட் பண்ணின்னு. உன்ன மாதிரி பசங்க இருக்கு. ஆமா உண்மையிலே லவ் பண்ற பொண்ணா இருந்தா மன உளைச்சல் தாங்க முடியாம அதான்டா பண்ணுவாங்க. வேற லெவல்ரா நீங்க 2 பேரும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போலயே.
கேட்டால் 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களே உள்ளே இழுத்து எங்கள் பேரை நான் வச்சிடுறீங்க நல்லா. உங்களுக்குலாம் எத்தனை இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுக்கு பண்றோம்னா ஒரு உதாரணமா இருக்க மாட்டோம். உங்களுக்குலாம் எத்தனை பிரதீப் ரங்கநாதன் படம் வந்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்கடா, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னடா பிரதீப் ரங்கநாதன் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த அவர் நடிக்கிற எல்லா படமே அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவரே தப்பு பண்ணுவார், அப்புறம் அவரே கருத்து சொல்லுவார், அந்த மாதிரி தான். ஆமா, அதான் அவனை போல கருத்து சொல்றதுக்காக தான் பண்றேன். டேய், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னா கூட ஒத்துக்கிறேன்டா. கருத்தெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதான்டா ஏற்றுக்க முடியல என்னால். வேற லெவல்ரா நீங்கள். கருத்து இல்லடா, இப்போ நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் திருந்துவாங்க, அதுக்காக தான். அப்போ கூட நீ திருந்த மாட்டேன். நாமே திருந்தோம், மற்ற சொல்லும் போதே சிரிப்பு வருது, அப்பவே தெரில உனக்கு கூசலன்னு. எங்கே போனான் அந்த தற்கொலை நான் இன்னொருத்தன் உனக்கு முட்டு குத்துந்தானே, எங்கே அவன்? வந்து ஆளு லைன்லேயே காணும் ப்ரோ. அதுக்குள்ளே அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் போல. நீ சொன்னதை லைனில் தான் இருக்கா, பேச மாட்டேங்கிறான் பாரு. மியூட்டில் போட்டு எங்கேயோ போயிருக்கான் போல. நீ சொல்கிறத நீ அப்படியே யோசிக்கல. அவன் இன்னொரு ஃபோன் வச்சு ஏதோ செயல்பட்டு இருக்கிறான். நீ சொல்கிறத அப்படியே அவன் ஆக்ஷனாக பண்ணிட்டு இருக்கான் போல. படம் பார்த்துன்னு படம் பார்க்குறான்னா என்ன பண்ணுறான்னு எங்கடா போனான் அவன்? எங்கடா போனா? அப்ஸ்காண்டே ஆயிட்டான். அடப்பாவி, ஆரம்பிச்சிட்டானா வேலையை? அவன் சப்போர்ட் பண்ணும் போதே யோசிச்சுட்டான் அவன் இந்த வேலையை பண்ணுறான்னு. அதான் இவன் பண்ணிட்டு இருக்கான் போல. மியூட் எடுத்தா சவுண்ட் வந்துடும். ஏண்டா கோபால், கோயம்புத்தூர் படி கேக்குதாடி? நம்ம தனுஷ் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஐயோ, என்னடா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேச மாட்டேங்குது? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பிஸியா இருக்குது. செயலில் இறங்கிட்டான் போல. சரி, இதுக்கப்புறம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான். சரி, நம்ம முடிச்சுப்போம். தெரில, இவன் இப்படி மௌனமாக இருக்கிறத பார்த்தா அதையே சொதப்பினாலும் சொதப்பிடும்.